ஓகே கைஸ், நம்ம விளையாட வந்திருக்கு கேம் வந்து ஸ்டம்பிள் கைஸ் தான் கைஸ் விளையாட வந்திருக்கோம். வந்து ப்ளே கொடுத்துலாம் கைஸ். நான் வந்து சும்மா ஒரு பெங்குன் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஆடலாம். இப்போ ஏதாவது அவங்களே லெவல் கொடுப்பாங்க. இந்த கேம் வந்து புதுசாக விளையாடுறோம். வந்து நான் இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கேன், வீடியோவில் யூடியூப்பில் போட்டதில்லை கைஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் போட போகிறேன். வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் 16 பேர் குவாலிஃபை ஆகலாம். உங்களுக்கு இந்த கேம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது கைஸ். ஆனால் வந்து இந்த கேம் நல்லாயிருக்கும், நான் விளையாடுறேன். அதே மாதிரி பார்த்துட்ருக்காங்களாம் மறந்து நம்ம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்தெல்லாம் பண்ணிடுங்க கைஸ். சாரி கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து 8 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும். அது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். தேர்ட் ரவுண்ட் வந்து ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆக முடியும். 3 ரவுண்டு தான் கைஸ். சில வாட்டி டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னா டைம் மேலே போட்டுருப்பாங்க. இப்போ நான் முடிச்சதுனால காட்டல, டைம் மேலே போட்டுருப்பாங்க. நான் ஒருத்தனை ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அவனை ஸ்பெக்டேட் பண்ணுவாங்க, வேறு யாரையா பண்ணான். ஓகே கைஸ், நான் சொன்னல டைம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால 15 தான் ஆயிருக்காங்க. இது நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு ரிமைனிங் இதுதான். நான் இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு இதுவா? ஐயோ, இதில் 8 பேரா? 16 பேர் தான் கைஸ். இப்போ அதுலேயே 8 தான் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல. என்ன தள்ளாதீங்கடா. சூப்பர்ரா, சூப்பர், தேங்க்ஸ்டா. வந்து லாஸ்ட் ரவுண்ட் கைஸ், தேர்ட் ரவுண்டு இருக்கோ வந்துட்டோ. இதுதான் இந்த பெங்குன் டான்ஸ். அதுதான் கைஸ். நானே வீடியோ 3 minutes தான் போயிருக்கு. நம்ம ஒரு 3-4 மேட்ச் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ பண்ணோம். ஐயோயோ, இதுவா? நம்ம பக்கத்தில் இருக்கிறதே போய் எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அங்கே எப்படி ஓவர் டேக் பண்ணுறதுனா தெரியல. அவங்க பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். ஐயோ, ஒருத்தர் இன்னும் செமையாடுறான். குதி குதி ஸ்பீட் ரயிலு. ஐயோ, அவன் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். போங்க கைஸ். செகண்ட் வந்துட்டோம். ஓகே கைஸ், இன்னொரு ரவுண்டு போடலாம். இதில் எப்படியோ ஜெயிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம ரேங்க்டு மேட்ச் போடலாம். ஓகே கைஸ், ஆனால் ரேங்க் மேட்ச்சில் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கும். வீட்டுக்காக போடா. ஓகே, ரேங்க் மேட்ச்சில் ஒன்று தான் கைஸ் இருக்கும். ரேங்க் போயிடலாம், ப்ளே ஊற்றலாம்.
பெங்குன் தான் நானே நல்லா நோட்ஸ் பண்ணுவேன். எத்தனை பேருனே காட்டல. 16 வெயிட் விட்டு வருது. 16 பேர் வந்தாச்சு. இதில் குவாலிஃபிகேஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு வரவங்க தான் வின்னர். ஏன்னா ரேங்க் மேட்ச்சில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இருக்கிறதே ஹைட்டாக இருக்கிறது மேலே ஏறணும். கொஞ்சம் மிஸ் பண்ணால் விழுந்துருவோம். அதை பார்த்து தான் போகணும். இப்போ இன்னும் இருக்கு. ஐயோ கைஸ், நீங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். அதனால தான் தோத்துக்கிட்டே இருக்கேன். திரும்பி பேகுத்தலாம். இந்த வீடியோ ஒரு 12 minutes அந்த மாதிரி போகலாம் கைஸ். இது வந்துச்சு ரஷ் ஹார் இந்த கேம் பேரு. இப்போ வந்து நம்ம முன்னாடி போனோம். ஏன்னா வந்து நம்ம விழுந்துருவோம். உங்களுக்கு தெரியுதா? அதுக்குள்ளே போகலாம்னா ஸ்பீடாக போகணும். இதில் போகணும். அதே மாதிரி மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். நான் சேனலுக்கு அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மெயினாக நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் கைஸ். ஓகே, ஒரு 12 minutes போடலாம் கைஸ் இந்த வீடியோ. அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா ஓகே. இந்த டைம் நம்ம கொஞ்சம் அறிவாளித்தனமாக விளாடணும். இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் ஏற்றி விட்றாங்க கைஸ். அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? கொஞ்சம் மெதுவாகவே ஆடுவாங்க கைஸ். போக முடியாதுன்னு நினச்சி போனேன். கட்சியில் வந்துட்டேன். 4th place வுட்டில் தான் இருக்கேன். நான் இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு வீடியோ போடணுமேட்டு டவுன்லோட் பண்ணேன். அதே மாதிரி இனிமேல் ரோப்ளாக்ஸே விளாட்லாமா இல்லைனா வேறு ஏதாவது கேம்ஸ் விளாட்லான்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு வந்து என்ன கேம் போடுன்னு கெஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர்,
ரோப்ளாக்ஸ் ஸ்டம்பிள் கைஸ் இல்லைனா வந்து இல்லைனா வேறு ஏதாவது கேம் கூட போடுவேன். இந்த மூணுத்தில் எது நான் போடுவேன் மோஸ்ட்லி கண்டுபிடிங்க கைஸ். கெஸ் பண்ணுங்கள். கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி ஸ்டம்பிள் கைஸ் பிடிக்கும்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட் வச்சு ஸ்டம்பிள் கைஸ் எந்த கலரு எல்லோ கலர் எமோஜி போட்டுங்க கைஸ். ஐயோ இது என்ன புதுசாக இருக்குது, ஏதோ வந்து இடிக்குது. மோஸ்ட்லி சென்டரில் தான் இடிக்குது, அதனால நம்ம செஞ்சுக்குவோம். ஓ சென்டரில் தான் அடிக்குதுன்னு பார்த்தா எனக்கு ஒரு அடிக்கும்போதே. இது ஒரு ரேங்க் மேட்ச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். வின் பண்ணிட்டோம் கைஸ். எவ்வளோ நிமிஷம் இருக்கு? ஓகே ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் போடுவாங்க கைஸ் வீடியோ. ஓகே கைஸ் டார்கெட் வந்து 1K ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். இப்போதைக்கு என் சேனலில் ஏதோ 25 என்னமோ தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 1K அடிக்கலாம் கைஸ். நானும் ஃப்ரீ ஃபயர் போட ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. கடுப்பேற்றுறாங்க கைஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினா தான் நல்லாயிருக்கும், ரூம் மேட்ச்லாம் போடலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா வராங்க, ஆனால் ஏதாவது சீட்டிங் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது அப்படியே கடுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நாளைக்கு வீடியோ வந்தாலும் வரும் கைஸ். இந்த சப்போர்ட் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு நார்மல் மேட்ச் மட்டும் போட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வுட்டில் தான் இருக்கும் இன்னும். கண்டினியூ வந்து ஒரு நார்மல் மேட்ச் போட்டு நம்ம இருங்க கைஸ். ஓகே எக்கிப்பு இது நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ரேர் என்னது இது? இந்த மாதிரி இல்லை. எபிலிட்டி டோக்கன்ஸ் வாங்குவோம். ஓகே எபிலிட்டி டோக்கன்ஸ் வாங்க. டோர்னமெண்ட் டிக்கெட். ஓகே கைஸ் லாஸ்ட்டாக ஒரு நார்மல் மேட்ச். கோ ரவுண்ட் கைஸ். இந்த ரவுண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிக்கும் போது வந்துச்சுல அதே ரவுண்டு தான் கைஸ். ஓகே இப்போதைக்கு இந்த டொக்கியா மாதிரி தான் இருக்குது, அது சும்மா போட்டுருக்கோம் கைஸ்.
மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, நான் கூட இது பண்ணியிருக்கேன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே லாஸ்ட்டாக வர்றவனுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் போகிற மாதிரி போகும்போது நானே போயிடுவேன். வந்து இங்கே குவாலிஃபைடு இருக்குல்ல இந்த ரைட் சைடில், அது வந்து கரெக்டாக 15ல் இருக்கும் கைஸ், 15ல் இருக்கும். அந்த டைமில் நான் வந்து குவாலிஃபை ஆகிருக்க மாட்டேன், வெளில இருப்பேன். அங்கே ஓரமாக நின்றுட்டு வந்து அவனா வரும்போது பக்கத்தில் வரும்போது நான் அப்படியே குவாலிஃபை ஆகி வெறுப்பேற்றுவேன். அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி என்னை வெறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கு நான் ரிவென்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, செகண்ட் ரவுண்ட் தான் ஜெயிக்கணும். ஓகே கைஸ், செகண்ட் ரவுண்ட் இதுதான். ஓகே செகண்ட் ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைஸ். இதை முட்டி அப்படியே நின்றுலாம், இதை முட்டி நின்றுட்டு இதுக்கப்புறம் இப்படி விழிச்சுட்டு நம்ம லெஃப்ட் பார்த்து சூஸ் பண்ணுவோம் கைஸ். ஐயோ இவ்வளோ பேர் முன்னாடி போயிட்டாங்க. நான் சொன்னல அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன், கரெக்டாக விளையாண்டுக்கிறேன். சார் யாரா நீ சொல்லி நான் ட்ரை பண்ண மாதிரி சரி. நம்ம நாளைக்கு நம்ம அப்புறமா நெக்ஸ்ட்டு ஏதாவது சம்பிள் கைஸ் போட்டோன்னா வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இது 8 மீனிங்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் கைஸ் ஜெயிக்க முடியும். இதை ஒரே ஒருத்தர் தான். இதை ஜெயிச்சிட்டேன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் ஜெயிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப கஷ்டம். ரேங்க் மேட்ச் ஒன்றுத்தில் ஃபஸ்ட்டு வந்தேன், இதில் ஃபஸ்ட்டு வர முடியுமான்னு தெரில. ஒரு ட்ராஃபி கூட எடுக்கல, நார்மல் கேம்ஸில் ஒரு ட்ராஃபி கூட எடுக்கல. அவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா எடுத்தாங்க. சப்போர்ட் ப்ரைஸ் ஒருத்த முன்னாடி 2 பேர் முன்னாடி அதோட அதிகமாக முன்னாடி இருப்பாங்க. ஓகே கைஸ், நான் தோற்றுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ட்ரிக் பண்ணி ட்ரிக் பண்ணலாம்னு நினச்சேன். எப்போ எவ்வளோ தூரம் தான் போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஒருத்தன் குவாலிஃபை ஆகிட்டான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்துட்டு இருக்கவங்களா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கும் ஒரு வீடியோ வந்தாலும் வரோம், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ், பாய் பாய்.